பட் சில விஷயம் ஃபைனலி அவன் எடுக்கிற டிசிஷனுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டா நிக்க முடியும். ஸோ இந்த வீட்டில் ஓகே நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, நிறைய இஷ்யூ நடந்திருக்கு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதை பத்தி நம்ம திரும்பி பேசணும்னா அது இவங்களுக்கும் நல்லது இல்லை, உனக்கும் நல்லது. அது எந்த விஷயத்தை பத்தி பேசுறங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் அந்த விஷயத்தை பத்தி பேச விரும்பல. அது ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க 2 பேரும் தனித்தனியா விளையாட வந்திருக்கீங்க. கரெக்டா? ஜோடியா பிரசன்ஸ் ஆண்ட மாதிரி விளையாட வரல. ஃபைனல் டே உங்களுக்கு தனியா கப்பு கிடைக்க போகுது, இல்லைன்னா உனக்கு தப்பு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி விளையாடுறதுங்கிறது வந்து எனக்கு தெரியல, அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, மோர் தென் ஃப்ரெண்டோ சம்திங் ஏதோ இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இவன் எனக்கு 100% தெரியும், இவன் என்னவா இருக்க போறாங்கிறது எனக்கு தெரியும். பட் நீங்க எனக்கு தெரியாதுல்ல, நான் இங்கதான் பாக்குறேன். பட் அதனால நான் வந்து நீங்க பண்றது தப்பு கரெக்ட் எல்லாம் சொல்ல முடியாது. கரெக்டா? சோ நான் என்ன சொல்றேன், என்ன வேணா இருக்கட்டும், வெளியே போய் பாத்துக்கலாம். எங்க அம்மா உன சொல்லவா, உனக்கு ஓகேங்கிற பட்சத்துல யாரு எடுத்தா நான் தான் முதல்ல நிப்பேன். அதான் நான் ஃப்ரெண்டு. ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி வந்து அவனை குழப்பணும் அப்படிங்கிறது என்னோட மோட்டிவே கிடையாது. நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்குள்ள புரிதல் எடுத்துக்கங்க. ஓகேவா? நான் உள்ள புரிதல் தனியா கேம் ஆடுங்க. ஏன்னா ஃபைனல் டே உங்க 2 பேருக்கும் பிடிக்குது, ஒரு ஃப்ரெண்டா க்ளோஸ் ஃப்ரெண்டா எப்படி வேணா வந்துட்டு போட்டோம். உங்களால இவன் கேம் அஃபெக்ட் ஆகக்கூடாது, இவனால உங்க கேம் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அது ஃபைனல் டே யாருக்கு லாஸ்னா, ஃப்ரெண்டா பாக்குற எனக்கு லாஸ் தான். சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் தெளிவா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஓகே, சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க, கேமரா இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எதுவுமே ஒரு லெவல் தான். அது தகட்டிடுச்சுன்னா அது வேஸ்ட், இன்ட்ரெஸ்டே போயிடும். நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும், ஏன்னா புரியாத அளவுக்கு ஒன்றும் இங்க கிடையாது. ஸோ நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் வந்து ஃபேமிலியா இருந்தேன்னா நான் இது பேசியிருப்போனான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கனால நீங்க 2 பேருமே நல்லா விளையாடணும். உங்களுக்குள்ள இதுக்கப்புறம் டாஸ்க்கு, டிக்கெட் டு ஃபினாலே, உங்களுக்குள்ள அது விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியா கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் நான் வந்து நினைக்கிறேன். இதை மட்டும் தான் சொல்ல நினைச்சேன். அவங்க 2 பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கிட்ட நான் போய் தனியா சொன்னேன்னா அது ஒரு கண்டென்ட்டா கொண்டு வருவான். என் மச்சான் சொல்லிட்டான்னு வெடிப்பான். அது என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியும், நான் சொன்னேன். அம்மாவும் அதுதான் சொன்னாங்க. லைக் இந்த மாதிரி எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பயமா இருந்தது. எங்க அம்மா அதுக்குள்ள போகவே இல்லை. அது உன்னுடைய ஃபீலிங், அதை நான் வந்து இதுக்கு மதிக்கிறேன். நீ இதுக்கு மேலும் மேலும் அதுல போய் இது பண்ணாம, அது உன்னுடைய, ஏன்னா நீ ஆரம்பத்துல இருந்து நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து காமிச்சிருக்க. சோ இதுக்குள்ளேயே நீ வந்து ஒரு லூப்ல, நீ இதுக்குள்ளேயே வந்து இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீ உன்னுடைய ஆட்டத்தை நீ வந்து பாரு. கேம் கேம் கேம், அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் அட்லீஸ்ட் எங்க அம்மா வந்து இதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க 2 பேரும் முட்டாள் ஆக்கிட்டு மத்தவங்களுக்கு அதுக்கான லீடை கொடுக்காதீங்கன்னு தான் உங்களை நான் கேக்குறேன். சோ புரியுதா? நான் தப்பாவே இருந்துட்டு போட்டோமே, ரைட்டாவே இருந்துட்டு போட்டோமே, என்ன இங்க பிரச்சனை? யாருதான் தப்பு பண்ணல, யாருதான் சரி? நல்லவனா இருந்தா தூக்கி கொடுத்துருவாங்களா? ஓகேவா? அதான் கேம் விளையாடுறீங்க, ஒரு ஷோ எல்லாம் தெரியும், விளையாடுறீங்க, நல்லா விளையாடுங்க. நான் அதுதான் சொல்றேன், தயவு செஞ்சு தனியா விளையாடுங்க. ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து குழந்தைகள் எல்லாம் பாக்குற ஷோ. ஓகேவா? அதை மனசுல வச்சுக்க. இவ்வளவுதான் நான் பேசணும்னு நினைச்சேன். அதான் நான் கேமரா இருக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நாங்க மைண்ட் பண்ணல. ஏன்னா இங்க வாழவே ஆரம்பிச்சிட்டோம். அது நிறைய பேர் அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மச்சான் ஓகேடா, அதுக்கான இடம் இது இல்லடா மச்சான். நான் உன்னோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். இல்லைன்னா நான் வேற டோன்ல வந்திருப்பேன். நல்லாவே தெரியும் நான் யாருன்ட்டு. ஓகேவா? நீ நல்லா பண்ற விஷயத்த நல்லா இல்லைன்னு சொல்லாத, சொல்றேன் நானு. இன்ஃபேக்ட் இந்த ஃபீல் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப டாமினேட் பண்ணுது போத்தேன். லைக் அதுதான் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பேக் ஆன் ட்ராக் வரும். என்ன சொல்றேன்னா, ஒரு 27 நாள் 30 நாள் இருக்கா? ஓகேவா? இந்த 30 நாள் திருப்பி கிடைக்குமா? நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா நம்ம ஒரு 20 வருஷம் வாழ போறோமா, 30, நமக்கு அதுக்கான டைம் இருக்கு. டைம் இருக்கு. இங்க நமக்கு டைம் இல்ல, அனுப்பிச்சிருவாங்க வெளியே. ஆமா, இங்க போட்டுட்டு நீங்க இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளியே போய் என்ன பண்ண போறீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே கிடைக்காது. கரெக்ட். நான் சொல்றது புரியுதா? இந்த நேரத்துல என்ன சொல்றாங்க? இல்ல, நான் எப்பவுமே ஃப்ரெண்டுக்காக தான் யோசிப்பேன். எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நான் யோசிப்பேன். தப்புனா நான் தப்புன்னு சொல்லுவேன், ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா? இதுதான் விஷயம்.
இது நீங்க பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவன் வேலையை பார்க்க போறான், நீ உன் வேலையை பார்க்க போறீங்க. உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு 3 வாரம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்கள் வீட்டில் கார்த்திகை எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிருவீங்க, மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வீட. இப்பதான் நீங்க இந்த வீக் தான் ரொம்ப முக்கியமான வீக். இதுக்கப்புறம் கொஞ்சம் டேஞ்சர் சொன்னாங்க. சரி ஓகே, நான் என்ன சொல்றேன்னா நம்ம கேம். நான் என்ன கேக்குறேன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க வந்து ஏமாத்துறது தப்புனா ஏமாறுறது ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு அது இன்ட்யூஷன் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட. அதை வச்சே வந்து ஒரு ஆள் வந்து ரொம்ப நாள் வரவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கான இடம் நீங்க தானே கொடுத்தீங்க. அத ஒரு ஆளை நம்ம பெரிய ஆளா ஆக்குறது யார் கையில இருக்கு? இங்க வந்து பாரு உன்னை பிடிச்சிருக்கான், பாரு கிரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே ஒரு மாதிரி இதுவா தான் சொன்னாங்க. ஒரு மாதிரி அதை வச்சு கேம் ஆடிட்டாங்க. பொசசிவா தான் சொன்னாங்களே என்கிட்ட. எனக்கு அது மச்சான் நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறதா மச்சான் மேட்ரு. நம்ம என்ன வேணா பேசலாம், பட் ஆனா ஒரு எண்டு ஒண்ணு வரும் தெரியுமா, நம்ம அங்க வந்து நிறுத்துவோம். அததான் இங்க எல்லாரும் எடுத்துப்பாங்களே தவிர சும்மா பேசுற கான்வர்சேஷன்ஸ் இங்க யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீ எண்ட்ல என்ன வைக்கிறேங்கிறதா மேட்ரு. ஓகே, நான் சொன்னது இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா உள்ள வெயிட் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்னது நல்ல மைண்ட்ல எடுத்துக்கோங்க, ஓகேவா? இல்லைன்னா 2 பேருமே அடுத்த வாரம் கிளம்பி வந்துருங்க. ஏன்னா இப்படிதான் இருக்கும், புரிஞ்சு ஆடுங்க, ஓகேவா? நான் அதை வேல்யூ பண்றேன், மதிக்கிறேன், நான் சொல்றேன். நான் இது தப்பு ரைட்டுங்கிறது நான் பேசுறதுக்குள்ளே வரல, ஏன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இது ஃபைனலி ஒரு கேம் ஷோ, வெளியே பாத்துக்கலாம், இங்க பாருங்க, அவ்வளவுதான். டன் போலாமா? இப்போ வரைக்கும் அவள் ஓகே தானே மச்சான்? நீ ஓகேவா மச்சான்? அத சொல்லு மச்சான். ஓகே தானே, அவளுக்கு கேம்லாம் ஓகே தானே மச்சான்? நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல நான் சொன்னது? புரியுது. அவ்வளவுதான். நான் எனக்கு எங்க அம்மாவை வர வைக்கிறது வரைக்கும் தான் எனக்கு ரொம்ப தோணுச்சு. மை மாம் இஸ் ஆல்சோ ஹாப்பி ஆஸ் இன் ஓகே, நடந்துருச்சு. இனிமேல் நீ உன் வேலையை பாரு, இனிமேல் நீ வந்து கேமை பாரு. எங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, சொன்னாலும் ஓகே, அவ்வளவுதான். புரிஞ்சுப்பாங்க. அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றதுக்கான ஒரு இது இருக்குல்ல, அது நம்ம எப்படி சொல்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வே ஆஃப் பிஹேவியர் இருக்குல்ல, அதான் எங்க பிரச்சனை. ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்காக நம்ம நிக்க போகும்போது